இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 90 லட்சம் கொடுத்தால் நீட் தேர்வு மதிப்பெண் மாற்றி அமைக்கப்படும் என கூறி மோசடி. தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறி முறைகேட்டில் ஈடுபட்ட இருவரை கைது செய்தது சிபிஐ. நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம்தான் விளையாடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். வினாத்தாள் தொடங்கி தேர்வு வரை முடிவுகள் வெளியீடு என அனைத்து நிலைகளிலும் குளறுபடிகளும் முறைகேடுகளும் அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டு. RSS பிஜேபி மாநாடுகளில் சோபீஸாக உட்கார நேரம் இருக்கும் அதிமுகவினருக்கு நீட்டை எதிர்த்து பேச நேரமோ மனமோ இல்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளாசல். தமிழகத்தில் 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். வணிக வரி, நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் அதிரடி மாற்றம். மதுரை புதிய மாவட்ட ஆட்சியராக பிரவீன்குமார் IAS நியமனம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியராக நாரவணரே மணிஷ் நியமனம். நிதித்துறை செயலாளராக வெங்கடேஷ், உயர்கல்வித்துறை செயலாளராக சங்கர் IAS நியமனம். வணிக வரித்துறை ஆணையராக நாகராஜன் IAS, மனிதவள மேலாண்மை துறை செயலாளராக சமயமூர்த்தி IAS நியமனம். திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு நேரத்தை மாற்ற முடியாது. கோயில் நிர்வாகம் அமைத்த நிபுணர் குழு முடிவு செய்த நேரத்திலேயே குடமுழுக்கு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பத்தூரில் கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக ரயிலில் பயணம் செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஜூன் 25ஆம் தேதி சென்னை MGR சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காட்பாடி செல்கிறார். கர்நாடக மாநிலத்தை போன்று BDPS திட்டத்தின்படி தமிழக மா விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திராவிடத்தை எதிர்த்து நடந்த முருகன் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றது வெட்கக்கேடானது என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அதிமுக என்ற பெயரை பயன்படுத்தும் தகுதியே அதிமுகவினருக்கு இல்லாமல் போய்விட்டதாகவும் சாடல். திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து பயந்து திமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறுகிறது. பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்தியது குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே இருக்கையில் இருந்துட்டு அவங்களே இருந்து அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ இன்னைக்கு திமுகவினர் எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. யார் பலம் வாய்ந்தவர்கள் என நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை இடையே கடும் போட்டி நிலவுகிறது.
நயினார் நாகேந்திரன் பச்சை துண்டுடனும் அண்ணாமலை காவி துண்டுடனும் சுற்றுவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். மாநில தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்பொழுது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கா? இதுதான் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி. ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுற்றி கொண்டிருக்கின்றார். பச்சை துண்டுக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன். இன்னொருவர் காவி துண்டை எடுத்து சுற்றி கொண்டிருக்கின்றார். அந்த காவி துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை. இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான். அந்த போட்டியின் முடிவு தெரியும். அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்களின் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜக பாசமா என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி. உங்கள் தாயை விமர்சனம் செய்தாலும் இப்படித்தான் சோற்றால் அடைத்த பிண்டங்களாக அமர்ந்திருப்பீர்களா என காட்டம். பாஜக அதிமுக இடையே கொள்கை வேறு கூட்டணி வேறு. RS பாரதிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலடி. தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். எந்த காலத்தில் விட்டு கொடுக்க மாட்டார். கோவையில் நடந்த RSS நிகழ்ச்சியில் பங்கேற்றது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விளக்கம். இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு, அவருடைய இடத்துல நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு தான் அழைப்பு, அதுக்கு தான் போனோம். இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இது நான் மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான போரா வந்திருந்தாங்க. அதுக்கு ஆரம்பத்துக்கு அவங்களுக்குலாம் சம்பந்தம் இல்லை. இதை மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சனம் செய்தது வருத்தம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி கருத்து. மறைந்த முன்னாள் தலைவர்களை விமர்சிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டதை தவிர்த்திருக்கலாம் எனவும் பேட்டி. அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம் அரசியல். ஆகவே ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற 99% நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை தான் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. முருகனை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை, ஒரு சிலர் தான் அதனை அரசியலாக்க நினைக்கின்றனர். ஹிந்து என சொல்வதற்கு நான் ஏன் அச்சப்பட வேண்டும் என்றும் பாஜக நிர்வாகி சரத்குமார் கேள்வி. இதை நீங்கள் அரசியலாக்க உங்களை சொல்கிறேன், நான் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க. யார் யார் இதை அரசியலாக நினைக்கிறார்களோ அவங்க செய்கிற காரியம் தவறுன்ற. ஸோ நினைவூட்டல் ஒன்று வேணும் எல்லாருக்கும், எல்லா விஷயத்துலையும். அப்போ நீங்கள் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, இறைவனால் ஆகாது எதுவுமே கிடையாது, இறைபக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள் சொல்வது தவறில்லை. அதை அரசியலாக்காதையும் நான் சொல்லுவேன். திமுக ஆட்சியை அகற்ற அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி அழைப்பு. என்று எண்ணுகின்ற தலைவர்களில் ஒருவராக விஜய் இருக்கிறார். ஆகவே அதிமுகவுக்கு கூட்டணிக்கு வர வேண்டும். அதிமுக தலைவர் தான் திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய தலைமை. துன்பம் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரின் கீழ் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற பரிசோதனையில் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதை அடுத்து போலீசார் நடவடிக்கை. சொத்து குவிப்பு வழக்கில் திமுக MP R ராசா சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். குற்றச்சாட்டு பதியப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் விசாரணை ஜூன் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. புகார் கொடுக்க சென்ற பட்டியல் இனத்தவரை சேர்ந்தவரை நுளம்பூர் காவல் ஆய்வாளர் அவமானப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. வெள்ளை சட்டையுடன் வந்தால்தான் மரியாதை தருவீர்களா, அழுக்கு சட்டையுடன் வந்தால் புகாரை ஏற்க மாட்டீர்களா என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம்.
நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் வழங்கப்பட்ட தடை உத்தரவு நீக்கம். நடிகர் சிங்கமுத்துவுக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் கூட்டணி விவகாரம் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மனு. ஜூன் 30ஆம் தேதி அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள குடிசைகள் மற்றும் கால்வாய் பகுதிகள் திரைச்சீலை போட்டு மறைப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி நிகழ்ச்சியில் சலசலப்பு. தாவேகா தலைவர் விஜய் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் விதிமீறல்களில் ஈடுபட்டதாக சென்னையில் 53 வழக்குகள் பதிவு. பொது இடங்களில் அனுமதியின்றி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், பிளக்ஸ் போர்டு வைத்தது உள்ளிட்ட பிரிவுகளில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் மேலும் 2 இடங்களில் மினி டைட்டில் பார்க் அமைப்பதற்கு டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடக்கம். கட்டுப்படியாகும் விலை தராவிடில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜொமேட்டோ, ஸ்விக்கி உள்ளிட்ட ஆன்லைன் நிறுவனங்களுக்கு உணவு விற்பனை நிறுத்தப்படும். நாமக்கல் கோட்டர் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சென்னை தியாகராய நகரில் 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண். தொலைபேசியில் ஆறுதல் கூறிக்கொண்டே வீட்டிற்குள் சென்று ஜன்னல் வழியாக குதிக்க இருந்த பெண்ணை காப்பாற்றிய பெண் எஸ்ஐக்கு குவிகிறது பாராட்டு. ஒசூர் அருகே காரில் வைத்திருந்த 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வைரல். மாநில எல்லைப் பகுதிகளில் குற்றச்சம்பவங்களை தடுக்க காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. கொடைக்கானல் அருகே ராட்சச மரம் முறிந்து விழுந்ததில் 4 உயரழுத்த மின் கம்பங்கள் சேதம். மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்ட தீயணைப்பு படை வீரர்கள். கொடைக்கானல் தாண்டிக்குடியில் முகாமிட்டுள்ள விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகள். வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை. ஆனி மாத சோமாவார பிரதோஷத்தையொட்டி தஞ்சை பெரிய கோயில் மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள சிவதலங்களில் நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. குஜராத், மேற்கு வங்கம், கேரளா, பஞ்சாப் மாநிலங்களில் 5 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 2 இடங்களில் ஆம் ஆத்மி வெற்றி. தலா ஒரு இடத்தில் பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் கட்சி வெற்றி. குஜராத்தில் ஆளும் பாஜக மீது மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டதாக ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் விமர்சனம். இடைத்தேர்தல்களில் பாஜக மற்றும் காங்கிரஸை மக்கள் நிராகரித்து விட்டதாகவும் சாடல். மேற்கு வங்க சட்டப்பேரவையிலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு.
கொல்கத்தா சட்டப்பேரவை வளாகம் முன்பு பாஜக எம்எல்ஏக்கள் போராட்டம். இஸ்ரேல் நாட்டில் சிக்கி தவித்த இந்தியர்களில் 161 பேர் பத்திரமாக மீட்பு. ஆபரேஷன் சிந்து திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானம் மூலம் ஜோர்டான் வழியாக இந்தியா வருகை.